ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு நார்மல் பேண்ட்டு தான். நார்மல் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். நான் எடுத்திருக்க பேண்ட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் ஹைட் 38. இடுப்பு சுற்றளவுன்னு பார்த்திங்கன்னா 33 கீழே கால் சுற்றளவுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து 10 இன்ச்சு. 10 இன்ச்சில் பாதி நமக்கு 5 இன்ச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட் சுற்றளவு, இதுதான் நம்ம இந்த சீட் சுற்றளவு சுருக்கம் இருக்கும் இல்லைங்களா, அது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சுருக்கம் இருக்கிற இடத்துலேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் இருக்கிற லைனை தான் நம்ம வந்து சீட் சுற்றளவுன்னு சொல்லுவோம். சீட்டோட உயரம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எடுத்திருக்க 38 லென்த்தை அப்படியே நம்ம வச்சுக்கக்கூடாது. நமக்கு மேலே பட்டின்னு ஒன்று இருக்கும், அந்த பட்டியை நம்ம மைனஸ் பண்ணிட்டு தான் இந்த லென்த்தை நம்ம வைக்கணும். இந்த லென்த்தை வைக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த பட்டியோட அளவு எவ்வளோன்னு தெரியணும். நம்ம நார்மலாக மீடியமாக இருக்க எல்லாருக்குமே வந்து 8 இன்ச்சுங்கிறது காமன். ஒரு 8.5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு 9.5 அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இப்போ நான் எடுத்திருக்க அளவுக்கு 8 வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த டோட்டல் லென்த்தோடு நம்ம மைனஸ் பண்ணோம்னா சொல்லுவோம். அந்த சீட் உயரம் மார்க் பண்ணுறதுக்கு கீழே 2 இன்ச் நம்ம வந்து விடணும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, 1 இன்ச் இப்படி ஃபோல்டு பண்ணி நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ச்சு ஃபோல்டு பண்ணுவோம். அப்போ நமக்கு அந்த 2 இன்ச் தேவைப்படும். கீழே அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். பேண்ட் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். நம்ம வேணால் கேன்வாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் மேலே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 30 இன்ச்சஸ் வந்து அளவு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம விடணும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, பட்டியையும் இந்த மேலே இந்த பேண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். ஸோ நம்ம இங்கே கட் பண்ணும்போதே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுறணும். இப்போ ஒரு 38 சைஸ் இருக்கவங்களுக்கு கிராச் லென்த்துன்னு ஒன்று இருக்கும். அந்த கிராச் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் வைக்கலாம். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு 9 இன்ச், கொஞ்சம் இன்னும் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா 10 இன்ச், அந்த மாதிரி கூட உங்களுக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்த லூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம விட்டுக்கலாம். இந்த சீட் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு 17 இன்ச் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு இந்த துணியோட மொத்த அளவே ஒரு 20-21 இவ்வளோ தான் அகலம் இருக்கும். ரெடிமேடில் எடுத்திங்கனாலோ இல்லை நம்ம பேண்ட் மெட்டீரியல் சுடிதார் மெட்டீரியல் எடுத்திங்கனாலோ உங்களுக்கு அந்த அளவு தான் இருக்கும். நீங்கள் டோட்டலாக உங்களுக்கு செமி பட்டியலாக வேணும் அப்படின்னா, சுருக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே அந்த 20-21 அளவு ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கலாம். இவங்க மீடியமானவங்க அப்படிங்கிறதுனால நான் 17 வச்சுருக்கேன். 17 இந்த அளவு எடுத்துக்கிறோம். திரும்ப பட்டி வந்து கீழே இந்த ஃபோல்டர் சைடு இருக்குது இல்லைங்களா, நம்ம ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு துணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு, இந்த ஃபோல்டர் பக்கத்துலேருந்து நம்ம பட்டி எடுக்க போகிறோம். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு எந்த பீஸும் இல்லாமல் கரை பீஸ் மாதிரி வரும். அப்போ அதுலேருந்து நம்ம ஒரு 1 இன்ச் விட்டுக்கணும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, மேலே நாடா துணி வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி உள்ளே விடணும். அதுக்காக தான் அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். கீழே அதுக்கப்புறம் 8 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ரெடி அளவு, இது என்னது ரெடி அளவு. அடுத்தது ஸ்டிச் அளவு. ஸ்டிச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறணும். இதுதான் ஹைட்டு, பட்டியோட ஹைட்டு. அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட இடுப்பளவு இருக்குது இல்லைங்களா 33, அதுலேருந்து ஒரு 10 இன்ச்சஸ் வந்து நீங்கள் லூஸாக கொடுத்துக்கணும். ஏன்னா அதில் வந்து 2 பீஸ் 3 பீஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி நமக்கு பீஸ் இருக்கும். அதிலெல்லாம் ஒரு ஆஃப் இன்ச் போயிடும், ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் போயிடுது அப்படின்னு சொன்னால் மீதி வந்து எக்ஸ்ட்ரா லூஸ் இருக்கும். நமக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அப்போ தான் லூஸாக இருக்கும். நம்ம வந்து பேண்ட்டு நல்லா இழுத்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப அந்த இடத்த டைட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து லூஸே இல்லாமல் பேண்ட்டு சீக்கிரமாக வீணாக போயிடும். இப்போ அதனால் 43 இன்ச் கொடுக்குறோமா, 43 இன்ச்சை 4ஆக பிரிக்கும்போது 10.75 வந்துடும். 10.75ன்னு வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு 1/4 இன்ச்சு சேர்த்து 11 கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவு வந்து இங்கே 11ன்னு அகலம் மார்க் பண்ணிவிட்டு, ஸோ டோட்டலாக இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துடும் நமக்கு. ஸோ கட் பண்ணிடுவோம். துணியில் எப்படி போட்டு காமிக்கிறதுன்னு உங்ககிட்ட நான் இப்போ காமிக்கிறேன். நான் இன்றைக்கி 2 மீட்டர் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். அதுவும் ஃபன் கிளாத், ஃபன் மெட்டீரியல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மெட்டீரியல் எடுத்திருக்கேன்.
இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிசு பிசுதாக இருக்கும். இதுதான் கரை பீஸ். இது வந்து அகல வைஸ் பார்க்கும்போது இன்னொரு கரை பீஸ் தெரியும். இதை ரெண்டையும் இந்த மாதிரி அகலமாக மடிக்கணும். திரும்ப லென்த்தாக இருக்கும். 2 மீட்டருங்கிறதுனால நல்ல நீளமாக இருக்கும். இதை என்ன பண்ணுறோம், இப்படி அகலமாக இந்த மாதிரி லென்த் வைஸ் இன்னொரு மடி மடிக்கிறோம். இப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது 4 பீஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த சைட் பார்க்கும்போது ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும். ஒரு பீஸ் நமக்கு 2ஆகவும் இன்னொரு பீஸ் நமக்கு 2ஆகவும் கிடைக்கும். அதே மாதிரி மேலே பார்க்கும்போது நமக்கு ஓப்பனாக இருக்கும். கீழே பார்க்கும்போது நமக்கு ஃபோல்டடாக இருக்கும். ஃபுல்லாக ஃபோல்டடாக இருக்கும். ஏன்னா 2ஆக மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஃபுல்லாக ஃபோல்டாக இருக்கும். இப்போ நம்ம வாங்க அளவுகளை மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே 2 இன்ச் வந்து விடணும். இந்த 2 இன்ச் எதுக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 இன்ச் மடிச்சுட்டு இந்த மாதிரி 1 இன்ச் மடிச்சுட்டு எகைன் இன்னொரு மடிப்பு மடிக்கும்போது இந்த இடம் நல்லா மொத்தமாக இருக்கும். அதுக்காக தான். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் ஒரு 2 இன்ச் வச்சு ஒரு அளவு போட்டுக்கணும். இப்போ இந்த 2 கோடையும் ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா உயரம். சீட் உயரம். சீட் உயரம் என்னன்னு சொன்ன உங்களுக்கு 30 இன்ச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த 30 இன்ச்சை நம்ம இப்போ இங்கே வைக்கணும். 30 இன்ச் இங்கே வருது. இப்போ நம்ம இந்த 30 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கணும். மேலே ஒரு அரை இன்ச்சு விட்டு இன்னொரு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் வச்சு ஆப்போசிட் சைடில் அதே நேருக்கு 30 இன்ச் ஒரு இதுவும் மேலே ஒரு அரை இன்ச்சும் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கணும். இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சீட் சுற்றளவு வந்து 17 இன்ச் சொன்னோம் இல்லைங்களா, 17 இன்ச். இந்த 17 இன்ச்சு கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி அந்த நேருக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. அதே மாதிரி மேலே ஒரு அரை இன்ச் அதே மாதிரி அந்த லென்த்துக்கே கோடு போட்டுருங்க. இப்போ கிராச் லென்த்துன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, எல்லாருக்கும் மேக்ஸிமம் 8 இன்ச்சுன்னு சொல்லிட்டு அந்த 8 இன்ச்சை நம்ம இந்த ரெடி அளவு இருக்கு இல்லைங்களா, ரெடி அளவு அதிலிருந்து 8 இன்ச் வச்சுக்கோங்க. 8 இன்ச் வச்சுட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 கோடையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம ஒரு வளைவு கொடுக்கணும். அந்த வளைவு தான் நமக்கு கொஞ்சம் நல்ல லூஸ் இருக்கும். அந்த இடத்த நடக்கும்போது உட்காந்து எந்திரிக்கும் போது கொஞ்சம் டைட் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த இடத்த ஒரு சர்க்கிள் மாதிரி இப்படி போட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே பாட்டமில் நம்ம 10 இன்ச்சு சொன்னோம் இல்லைங்களா, அதில் பாதி 5 இன்ச்சு. அந்த 5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் விட்டுருங்க. அது லூஸ்க்காக தான் 1.5 இன்ச் வேணாலும் விட்டுக்கலாம், உங்களுக்கு 2 இன்ச் வேணாலும் விட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அதிலிருந்து ஒரு 10 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தொடை அளவு வந்து இந்த தொடைக்கிட்ட இருந்து வர அளவை நம்ம ஒரு தோராயமாக இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அளவு மார்க் பண்ணிடுங்க. கீழே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்தது அப்படின்னா கால் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா அழகாக தெரியும். பார்க்க ஒரு மாதிரி கேதரிங் பேண்ட் மாதிரி இருக்கும். நார்மல் பேண்ட்டே உங்களுக்கு கேதரிங் பேண்ட் மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைட் வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த இடத்த வரும்போது ஒரு வளைவு கொடுத்து நல்லா அழகாக பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடைச்சிரும். இதுதான் நமக்கு அந்த சீட் உயரம், சீட்டோட அகலம், இதை வந்து மார்க் பண்ணுற முறை. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நமக்கு இந்த கீழே வந்து ஃபோல்டட் எட்ஜ், இது வந்து ஃபோல்டட் எட்ஜ் அப்படிங்கிறதுனால மார்க் பண்ணிக்கணும். மேலே வந்து ஒரு 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுறணும். அதிலிருந்து ரெடி அளவுன்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச், 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. இதுதான் உயரம். அகலம் பார்த்தீங்கன்னா 11 இன்ச் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 11 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இருந்தும் அதே மாதிரி ஒரு 8 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச். கீழே 8 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச். இப்போ இந்த எல்லா போடையும் ஜாயின் பண்ணிக்கணும். இது கரெக்டாக 1 இன்ச் மடித்து தைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் கூட விட்டுக்கலாம். அதே இந்த கரை பீஸ் இல்லாமல் வேறு ஒரு பிசுறு பீஸாக இருந்தது அப்படின்னா இப்படி 1 இன்ச் மடிச்சுட்டு இன்னொரு இன்ச் இப்படி மடிக்கணும். அதுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த லைன்லேருந்து கீழே ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த கால்கிட்ட. அப்போ தான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி தைச்சதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி கட் பண்ணிகிட்டே போயிட்டு இப்படி ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். இந்த பட்டிக்கு போட்டோம் இல்லைங்களா, அந்த பீஸையும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.